பாறை மீன் அதான் வெட்டத்து முள் மட்டும்தான் இருக்கு, சிறுமுள்ளதான் இருக்காது. நல்ல பிஸ்கட்டாக மென்று சாப்பிடலாம். நல்லா கல்லாட்டு இருக்கு, குழம்புக்கு நல்லா இருக்கு. இல்லை பூரா குழம்பே வச்சிடலாம். இன்னைக்கு கொஞ்சம் சாப்பிட்டு ராத்திரிக்கு அப்புறம் காட்டுக்கு காவல் இருந்துட்டு அப்புறம் காலையில் சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கு. குழம்பு கொஞ்சம் உண்டுனாவே எல்லாம் வாங்கிட்டு வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்து இருக்கிறேன், பண்ணிக்கலாம். நாளைக்கு மத்தியானத்து வரைக்கும் பொழுது வரைக்கும் கலக்கு. நாம் 4 பேர் தானே சாப்பிட்றோம். இன்னைக்கு ஒரு வேளை சாப்பிட்டா அப்புறம் நாளைக்கு காலையில் ஒரு 10 மணிக்கு சாப்பிட்டோம்னா ஜம்முன்னு இருக்கு. சூப்பர். போ சரி, அடுப்பு பற்ற வைக்கிறேன். இது உயிர் போக மாட்டேங்குது. உயிர் போக மாட்டேங்குதான்? அதே போக சொல்கிறேன். நீ எல்லாம் இருந்தீனா தான் நான் வந்தெல்லாம் வந்து பார்ப்பேன். நான் பார்க்குறேன். நான் இருக்கிற போது எதுக்கு உனக்கு உயிர் போகுது? அப்போ நான் பொச்சிலேயே நான் வந்து எழவே முடியாது. நாளைக்கு அப்புறம் அப்படியே அப்படி வலசு பையன் ஆக முடியுமா? வாலிபம் திரும்பவே போகுது. ஆமாம், எல்லாத்தையும் அனுபவிக்க வேண்டியதுதான். ஆண்டவன் விட்ட வழி அவ்வளவுதான். உனக்கெல்லாம் ஒன்றும் வராது நான் இருக்க வரைக்கும். நீ இந்த பெத்த மகனாட்டம் எனக்கு வேணுங்கிறது கொண்டு கொடுக்குற. இன்னைக்கு ஒன்றும் வாங்கலை. கடைக்கு போய் மீன் ஆக்கி சாப்பிடலாம். மீன் ஆக்கி தின்னுவோட்டு பொழுதுருகா அப்புறம் போய் கடைக்கு போய் கோயிலுக்கு கீழே வாங்கிட்டு வந்துடுறேன். குப்பனுக்கு பீடி வாங்கிட்டு வந்துருக்குறேன். நான் நிக்கல, நேரமாகி போயிரு, மீன் கெட்டு போயிருமே. அதனால கீழே வெட்டினேன், குண்டேரிப்பால் டேம்ல வெட்டினேன். அப்புறம் அதுக்குள்ள கெட்டு போயிட்டு என்னடா பண்றது அப்படின்ட்டு அப்புறம் சரி போயிடலாம். போய் முதல்ல குழம்ப செஞ்சு வச்சுட்டோம்னா தொல்லை இல்லை. அப்புறம் நடந்தே கூட நடை பார்த்தோம்னா வேலையாகாது அப்படின்னு வந்துட்டேன். மீன் பரவாயில்ல, அல்வா துண்டாட்டு இருக்குது. இங்கே விருப்பு தானா? ஆமாம், அதனால